ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நம்ம vlogல மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த vlog எதுக்காகனா, என்னோடய 8th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண நான் ஈசிஆர் சைடில் இருக்க ஜங்கிள் போட் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்டு, அதாவது போட் டைப்பில் இருக்கும் எல்லாமே. சப்போஸ் நீங்கள் புக் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிவிட்டும் வரலாம். இது இல்லைன்னா நார்மலாக டைரக்ட் வாக்கிங்கும் பண்ணிக்கலாம். இதில் புக் பண்ணிட்டு எதுக்காக வரணுன்னா, நீங்கள் சப்போஸ் யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆனிவர்சரி, ஒரு பர்த்டே பார்ட்டினா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அந்த நடுவில் ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு போட்டை எடுத்து நீங்கள் பாட்டுன்னு செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆர்டர்லாம் நார்மலாக தான் இருக்குது. ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹையாலாம் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ரிச்சாக இருக்குது. ஒரு தீம் பேஸ்டில் அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் சின்ன பசங்க வந்தாலும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என் பையனும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். இல்லை எனக்கு போட் டைப்லலாம் வேணாம், தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரினா கூட அதே மாதிரி தனித்தனியாக உட்காந்து டேபிள் போட்டு சாப்பிட்ற ஐட்டமும் இங்கே இருக்குது. நீங்கள் தனியாக இங்கே கப்பலாக தனியாக ப்ரைவசியாக உட்காந்துட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதேமாதிரி செலிப்ரேஷனும் இங்கே பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இல்லை நான் எனக்கு டெக்கரேட் வேணாம், நார்மலாக போட் போதும் அப்படின்னா ஒரு தனித்தனியாக போட்டு எடுத்து நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை கப்பலாக கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் இன்னும் ஒரு விஷயம்னா, இந்த போட்டுக்கு கீழே எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கும். ஒரு ரியலாக ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்தது. நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ராசின்னு தெரியல. நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நாங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம போனோன்னு செம்ம செலிப்ரேஷனாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அது எங்களுக்கு உள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் என் பையனை சிங்கத்து மேலே உட்கார வச்சு நல்லா ஒரு சூப்பராக ஒரு போஸ் கொடுக்க சொன்னேன். அவனை சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்துருந்தான். நிறைய எல்லாமே அப்படியே சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருந்தது, நல்லாவே இருந்தது. இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் தனியாக புக் பண்ணுறதுக்கோ இதுவோ சார்ஜ் இல்லை. சப்போஸ் நீங்கள் டெக்கரேட் பண்ணீங்க, லைட்டிங் போடுறீங்க, இந்த மாதிரி பலூன்லாம் கட்டிங்கன்னா அதுக்கு தான் தனி சார்ஜஸ்ஸு. மற்றபடி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக வாக்கிங் பண்ணி கூட நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ப்ரைஸ் கேட்பீங்க, ப்ரோ பார்க்கறது கொஞ்சம் ரிச்சாக இருக்குது, ப்ரைஸ் அதிகமானா ரொம்ப கம்மி தான் ப்ரோ. நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்களும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஃப்ரைட் ரைஸும் சரி, அந்த கபாபும் சரி, எல்லாமே சூப்பர். டேஸ்ட் வைஸ் எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. தீம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஃபுட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஹைஜீனிக்காக இருந்தது. ஃபுட்டு எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருந்தது. குழந்தைங்களாம் தாராளமாக சாப்பிட்லாம். நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை முடித்து பக்கத்துலேயே இருக்க பிவிஆரில் போய் ஒரு நல்ல லோக்கா மூவியை பார்த்தோம். சூப்பராக இருந்தது. அந்த மூவியும் சூப்பராக இருந்தது, எங்களோட ரெஸ்டாரண்ட்டும் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி டேவே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.